நம்முடைய பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனத்தில் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். துக்கம் வருவதற்கான அநேக காரணங்கள் உண்டு. அநேகருடைய வாழ்விலே வியாதி நிமித்தமாய் வருகிற துக்கம், பொருளாதார நெருக்கடி நிமித்தமாய் வருகிற துக்கம், உறவுகள் நம்மை மறந்து நம்மை விசாரிக்காமல் போவது நிமித்தமாக துக்கம், இப்படி அநேக துக்கங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லுகிறார். எவ்விதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் நீக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, ஏசாயா 60 அதிகாரம் 19-20 வசனத்தில், கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் இருப்பதினாலே அவர்கள் வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் மாறி போகிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். 60 அதிகாரம் 2 வசனத்தில், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். மட்டுமல்ல, மீகா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வசனத்திலே 7 அதிகாரம் 8 வசனத்திலே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இருளான வாழ்விலே கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பதினாலே நம்முடைய துக்கங்கள் முடிந்து போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக, ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்தில், கர்த்தரிடத்திலே நாம் வருவதினாலே அவர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார். நாம் கர்த்தரிடத்திலே கடந்து போக வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாக நமது வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் மாறுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த துக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்திற்கு கடந்து போய் தன் கண்ணீரை எங்கே ஊற்றினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் போவோம். நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுவதற்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை தேடி வருவதனாலே நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேடி வந்து நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார். லூக்கா சுவிசேஷத்திலே 24 அதிகாரம் 17 வசனத்தில், கர்த்தரே அவர்களை சீஷர்களை தேடி வந்து அவருடைய துக்கத்தை ஆற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து செல்லுகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அந்த எம்மாவூர் சீடர்களை ஆண்டவர் கேட்கிறார். 24 அதிகாரம் 32 வசனத்தில், நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி சீஷர்கள் சொல்லுகிறார்கள். இருள் சூழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே, பயமும் இருளும் சூழ்ந்த அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டு அவர்களை விசாரித்து அவருடைய துக்கங்களை ஆண்டவர் மாற்றி அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் துக்கத்தை முடித்து போடுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் வெளிச்சமாயிருந்து நாங்கள் உம்மை தேடி வந்து நீர் எங்களை தேடி வருவதினாலே கர்த்தாவே, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறும் என்பதை நீர் எங்களுக்கு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் போதித்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. அவ்விதமாகவே எங்களுடைய வாழ்வின் துக்கங்கள் பல காரணங்களாக இருந்தாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பராக இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி மகிழ்ச்சியாக்குவாராக. ஆமேன்.